அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்றைய காலத்தில் கிரகங்களோட சஞ்சாரமும் விதியோட விளையாட்டும் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை எவ்வளவு புரட்டி போடும் சக்தி வச்சிருக்கு. அதுவும் நீண்ட நாளாக பின்னடைவுகளை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கிற ஒரு ஆன்மா மறுபடியும் எழுந்து ஒரு சாம்ராஜ்யத்தையே ஆள முடியுமா? இப்படி ஒரு தேடலோட இருக்கிற என் அன்பான நேயரே, இதுக்கு பதில் சிம்ம ராசினோட தற்போதைய பிரபஞ்ச மாற்றங்களுக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கு. இது நிதர்சனம்ங்க. சூரியனோட பேராற்றலுக்கு ஆட்பட்டு பிறந்த வீர திருமகன்களான சிம்ம ராசினரே, உங்கள் வாழ்வோட இரண்ட பக்கங்களை எல்லாம் அகற்றி பேரொளியை ஏன்ற ஒரு உன்னத தருணம் இதோ இப்பவே கணிஞ்சு வந்துடுச்சுங்க. எப்பவும் நம்ம காப்பாற்றுற ஞான குமரன் அந்த தமிழ் கடவுள் முருகப்பெருமானோட திருப்பாதங்களை மனசுக்குள்ள நிறுத்தி ஓம் முருகா போற்றின்னு ஆத்மார்த்தமான உச்சரித்து இந்த ஆன்மீக பயணத்தை நம்ம தொடங்கலாம் வாங்க. உங்களை ஆட்கொள்ள போகிற அந்த கந்தனோட அருளாசையும் பெற்றுக்க இப்போவே உங்கள் இஷ்ட தெய்வத்தோட திருநாமத்தை இங்கே பதிவு பண்ணிக்கோங்க. உங்கள் நல்ல அதிர்வுகளையே உறுதிப்படுத்திக்கோங்க. சமீப காலமாக உங்கள் முயற்சிகள் எல்லாம் காணல் நீர் மாதிரி மறைஞ்சு போகிறதும், தொட்ட காரியம் எதுவும் துளங்காமல் முட்டுக்கட்டியாக விழுறதும் யதார்த்தமாக இருக்கலாம். ஆனால் இவை எல்லாமே ஒரு தெய்வீக திட்டத்தோட ஒரு பகுதி தான். இதை நீங்கள் உணர்ந்தே ஆகணுங்க. அஷ்டம சனையோட கொடுமையான பிடியில் சிக்கி தவிச்ச உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஒரு மகத்தான திருப்பு முனையை அரங்கேற போகுது. கர்ம மகரான மந்தன், அதாவது சனி பகவான், தன் கடுமையான பிடியை தளர்த்தி அடுத்த 138 நாட்களுக்கு ஒரு மௌனமான மகா அதிர்ஷ்ட காலத்தை உங்களுக்கு தர திருவுள்ளம் கொண்டிருக்கிறாருங்க. இது சாதாரண மாற்றம் இல்லைங்க. காலச்சக்கரத்தில் சிம்ம ராசிகளோட மட்டுமே கிடைக்கிற ஒரு அரிய வர பிரசாதம் இது. சூரியனோட வாரிசுகளான நீங்கள் அதிகாரத்தையும் ஆளுமையும் பிறப்பிலேயே வச்சிருக்கீங்க. ஆனால் ஜாதகத்தில் சூரியன் வலுவிழுக்கும் போது வர சறுக்கல்களை இந்த சனி பெயர்ச்சி சீரமைக்க போகுது. நீங்கள் நீண்ட நாளாக கனவு கண்ட அந்த ராஜபோக வாழ்க்கை இப்போ உங்களை நோக்கி தானாக நகர்ந்து வருதுங்க. இது தகுதியானவங்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய அரிய சந்தர்ப்பம். இதை சரியாக பயன்படுத்திக்கிறவங்க மட்டுமே சமூகத்தில் ஒரு மாபெரும் ஆளுமையும் புகழோட உச்சத்துக்கும் போக முடியும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, வணிகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய முதலீடுகள் மூலமாக அபரிமிதமான லாபம். இந்த பொற்காலம் உங்கள் நிதி நிலையை முழுமையாக சீர் செய்ய போகுதுங்க. உங்களை சுற்றி இருக்கிற எதிர்மறை ஆற்றல்களையும் கண் திருஷ்டிகளையும் பொசுக்கிற வல்லமை சூரிய வழிபாட்டுக்கு உண்டு. அதனால் ஆதித்ய ஹிருதயம் மாதிரியான வழிபாடு முறைகளை மேற்கொள்ளுங்க. உங்கள் வெற்றியை இரட்டிப்பாக்கும். நீங்கள் இந்த தகவலை இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிறது தற்செயலான நிகழ்வு இல்லைங்க. உங்கள் கஷ்டங்கள் தீர போகிறதுக்கான ஒரு தெய்வீக அறிகுறி இதுதான். குடும்ப உறவுகளில் நிலவி வந்த கசப்புணர்வுகள் எல்லாம் நீங்கி மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் இல்லத்தில் குடியேற போகுது. சனி பகவான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த 138 நாட்கள் உங்கள் வாழ்வோட ஒரு மகா பொற்காலமாக வரலாற்று பதிய போகுதுங்க. ஒவ்வொரு அடியும் நிதானமாக நம்பிக்கையோடு எடுத்து வையுங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சம் இப்போ உங்களுக்கு சாதகமாக செயல்பட ஆரம்பிச்சிச்சுங்க. இந்த அபூர்வ மாற்றத்தை பற்றி ஆழமான புரிதலோட உங்கள் பயணத்தை தொடர தயாராகுங்க. வெற்றி கனிகள் உங்களை வந்து சேர்றது உறுதி. பல காலமாக திட்டமிட்டும் கைகூடாமல் இருந்த ஒரு காரியம் இப்போ எதிர்பாராத ஒரு பயணத்தின் மூலமாகவோ அல்லது அந்த அந்நிய தேசத்தோட தொடர்பின் மூலமாகவோ வெற்றியடைய வாய்ப்பு இருக்கா? அந்த வெற்றி நம்ம பொருளாதார சிக்கல்களை அடியோடு அறுத்துடுமாமா? உங்கள் உள்ளுணர்வு கேட்குற இந்த கேள்விக்கு இந்த பிரபஞ்சம் இப்போ ஆமான்னு தாங்க பதில் சொல்லுது. இயல்பிலேயே ஒரு காரியத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி 1000 முறை யோசிக்கிற ஆற்றல் உங்களுக்கு உண்டு. ஆனால் ஒரு தடவை களத்தில் இறங்கிட்டா பின்வாங்க தெரியாத சிங்க நடை உங்களுக்கு உரிமை. இதுவரை உங்களுக்கு பின்னால் நின்று முதுகுல குத்தின துரோகிகளையும் உங்கள் முன்னேற்றத்திற்காக தடையாக இருந்த விஷமிகளையும் இப்போ அடையாளம் கண்டு அவர்களை உங்கள் வாழ்வில் இருந்து அடியோடு அப்புறப்படுத்துகிற ஒரு மகா சங்கர காலம் இதுங்க. எந்த இக்கட்டான சூழலையும் உங்கள் மதிநுட்பத்தால் கையாளுற வெற்றி கனியை பறிக்கிற உங்கள் வீரம் இப்போ உலகம் தெரிகிற அளவுக்கு வெளிப்பட போகுது. உங்கள் இல்லங்களில் இதுவரை இருந்த அமைதியற்ற சூழல் மாறி மங்கள ஒளிகளும் கலகலப்பான சிரிப்பு சத்தமும் நிறைய போகுதுங்க. குறிப்பாக உங்கள் வாரிசுகள் வழியாக கிடைக்க போகிற நற்செய்திகள் உங்களை மற்றற்ற மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். அதோட அவர்கள் மூலமாக உங்கள் கௌரவம் சமூகத்தில் ஒருபடி உயருங்க.
அரசு அதிகாரத்தில் இருக்கிறவங்க அல்லது சமூகத்தில் உயரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களோட நட்பு இப்போ தானாகவே உங்களை தேடி வரும். அதன் மூலமாக முடங்கி கிடந்த பல காரியங்கள் அரசாங்க ரீதியாக உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. தொழில் நிமித்தமாக நீங்கள் செய்கிற விரிவாக்க பணிகள் பெரும் லாபத்தை தரும். கழுத்தை நெரிக்கிற கடன் சுமையில் இருந்து உங்களை முழுமையாக விடுவிக்கிற பெரும் தொகையும் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. மன அழுத்தங்கள் இன்னும் இருள் விலகி தெளிந்த நீரோடை மாதிரி சிந்தனை தெளிவு பிறக்கும். அதனால் வீண் வம்பும் வழக்குகளும் தானாகவே நீங்கிடுங்க. புதுசாக இல்லம் அமைக்கிறது, நவீன வாகனங்களை வாங்கிறதும், விலை உயர்ந்த ஆபரணங்களை சேர்த்துக்கிறது, இந்த மாதிரி சுபகாரியங்களுக்கான யோகம் இப்போ கூடி வந்துடுச்சு. உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் இதுவரை சொல்ல முடியாமல் தவிச்ச விஷயங்களை இப்போ மிகுந்த மன உறுதியோடவும் தெளிவோடவும் எடுத்து சொல்லுவீங்க. சனி பகவான் உங்கள் கண்களை மறைச்சிருந்த திரையை அகற்றி உங்களை சுற்றி இருக்கிற போலி மனுஷங்களை அப்பட்டமாக தோல் உரிச்சு காட்டுவார். வேலை பலம் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சாலும் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் அங்கீகாரமும் கிடைக்கிறதுல எந்த தடையும் இருக்காதுங்க. உங்கள் அசுர வளர்ச்சியை பார்த்து உடன் பணிபுரியறவங்களே பொறாமைப்படுற அளவுக்கு உங்கள் வெற்றி கொடி உயரத்தில் பறக்கும். இந்த திருஷ்டிகளிலிருந்து உங்களை காப்பாற்றிக்க தினசரி உதிக்கிற சூரியனை தரிசனம் பண்ணுங்க. உங்கள் தேஜஸ் இன்னும் அதிகமாகுங்க. வியாபாரத்தை பொறுத்தவரை இது ஒரு மறுமலர்ச்சி காலம்னு சொல்லலாம். பண பரிமாற்றங்களில் இருந்த தேக்கம் மாறி சந்தையில் உங்கள் மதிப்பு பன்மடங்கு உயரும். ஆனால் ஒரு முக்கியமான ரகசியம், இதை நீங்கள் கட்டாயம் கடைபிடிக்கணுங்க. உங்கள் கையில் இருக்கிற பண இருப்பையோ எதிர்கால திட்டங்களையோ எந்த காரணத்துக்காகவும் பிறர்கிட்ட பகிர்ந்துக்காதீங்க. அந்த மௌனமே உங்களை வெற்றியோட உச்சத்துக்கு அழைச்சிட்டு போகும். இல்லத்தரசிகளாக இருக்கிற பெண்கள் தங்கள் புத்திசாலித்தனத்தால் குடும்பத்தை நிர்வகித்து அனைவரோட பாராட்டையும் பெறுவீங்க. கணவரோட அந்யோன்யம் முன்பை விட அதிகமாகுங்க. கல்வி பயிலுற மாணவர்கள் கல்வியில் ஈடு இணையற்ற கவனத்தை செலுத்தி பெற்றோரோட ஆதரவோட தங்கள் லட்சியங்களை எட்டி பிடிக்கிற ஒரு பொற்காலமாக இது அமையும். கடந்த காலத்தில் சந்தித்த அதே தோல்விகளும் ஏமாற்றங்களும் மறுபடியும் ஒரு சுழற்சியை தொடருமோ, இல்லை இந்த கிரக மாற்றங்கள் வெறும் காகிதத்தோடு நின்றுடுமான்னு அச்சம் வருதா? இந்த சூழலில் ஒரு சராசரி மனுஷன் எதை நம்பி அடுத்த அடியை எடுத்து வைக்கணும்? ஒரு நேயர் தன் ஆழ்மனத்தோட ஐயப்பாட்டை வெளிப்படுத்தும் போது அதுக்கு பதில் காலத்தோட கைகளில் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. சிம்ம ராசினரே, அண்ட வெளியில் நடக்கிற இந்த மகத்தான மாற்றங்கள் உங்கள் நரம்புகளில் ஒரு புதிய உத்வேகத்தை பாய்ச்ச போகுதுங்க. சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் வெறும் மாற்றத்தை மட்டும் தரப்போறதில்லை. நீங்கள் இதுவரை அறியாத புதிய உலகளாவிய அனுபவங்களின் வழியாக வாழ்வோட ஆழமான தத்துவங்களை புரிய வைக்க போகிறாரு. இது குரு பகவானோட அருட்பார்வையும் ராகு கேதுக்களோட நிழல் மாற்றங்களும் ஒருங்கே இணைஞ்சு உங்கள் விதியை சாதகமாக மாற்ற போகிற ஒரு அபூர்வ தருணம். உங்கள் அகக்கனவுகளும் லட்சியங்களும் எல்லாம் இப்போ நனவாகிற கட்டத்தை எட்டியிருக்கு. ஆனால் இந்த பயணத்தில் சில தற்காப்பு நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்கிற ரொம்ப அவசியங்க. குறிப்பாக உங்கள் உடலை பேணுறதுல மிகுந்த கவனம் வேணும். ரசாயன கலப்பு நிறைஞ்ச புற உணவுகளை முழுமையாக தவிர்த்து இயற்கை சார்ந்த உணவுகளை சாப்பிடுங்க. உங்கள் பிராண சக்தி நிலைப்படுங்க. இல்லறத்துக்கு பிணக்குகள் இல்லாமல் நல்லிணக்கத்தை பேணுங்க. இது உங்கள் முன்னேற்றத்திற்கு அச்சாணியாக இருக்கும். மங்கள நிகழ்வுகளான திருமணம், இதர சுபகாரியங்கள் தள்ளி போடாமல் காலம் கணியும் போதே செவனேன்னு முடிச்சிடுங்க. அது சால சிறந்ததுங்க. அதே சமயம் நிதி இல்ல சார்ந்த பரிமாற்றங்களில், குறிப்பாக வங்கி ஆவணங்கள், காசோலைகள், பிணை கையெழுத்துகள் மாதிரியான விவகாரங்களில் அதீத விழிப்புணர்வோடு இருங்க. யாருக்காகவும் எதற்காகவும் சட்ட ரீதியான பொறுப்புகளை ஏற்றுக்காதீங்க. உங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்கும். வாகனத்தில் போகும்போது நிதானத்தை கடைபிடிங்க. அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட உங்கள் அந்தரங்களையோ தொழில் ரகசியங்களையோ பகிர்ந்துக்காதீங்க. பெண்மணிகள் தங்கள் சொல்லிலும் செயலிலும் மிகுந்த நிதானத்தை காட்டணும். குறிப்பாக அலுவலகம் போகிற பெண்கள் தேவையற்ற உரையாடல்களை தவிர்த்து தங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்தினா வீண் சலசலப்புகளிலிருந்து தப்பிக்கலாங்க. பூர்வீக சொத்து விவகாரங்களில் நீண்ட நாளாக நீடித்த இழுபறிகள் மறைஞ்சு உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கிற சூழல் உருவாயிருக்கு. பணியிடத்தில் சவாலாக தெரிஞ்ச பல பணிகளை உங்கள் அதீத செயல்திறனால் ரொம்ப எளிதாக முடிச்சிடுவீங்க. இது உங்கள் மேல் அதிகாரிகளோட கவனத்தை ஈர்க்கும். உங்கள் தொழில் முனைப்பையும் பன்மடங்கு அதிகப்படுத்துங்க.
உடல் நலத்துல சிறு அலட்சியமும் காட்டாதீங்க. முறையான உறக்கமும் சத்தான ஆகாரமும் உறுதிப்படுத்திக்கோங்க. வரப்போகிற பொற்காலத்தை முழுமையா அனுபவிக்க இது துணையா இருக்கும். சிம்ம ராசியைச் சேர்ந்த ஒவ்வொரு தனி மனிதருக்கும் இந்த பிரபஞ்சம் இப்ப நன்மைகளை மட்டுமே வாரி வழங்க தயாராகிட்டு இருக்குங்க. கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு அந்யோன்யம் பெறுகிற ஒரு உன்னத நிலையை நீங்க எட்டுவீங்க. வருமானம் ஈட்டுறதற்கு புதிய வழிகளை கண்டுபிடிச்சு உங்க பொருளாதார தளத்தை வலுப்படுத்திக்க இதுவே சரியான காலம். உங்க குடும்பத்துல தடைப்பட்டு கிடந்த ஒவ்வொரு காரியமும் இப்ப தடையின்றி நிறைவேறும். பொன் பொருள் நவீன நுகர்வு சாதனங்கள் உங்க இல்லத்தை அலங்கரிக்குங்க. சனி பகவான் தரப்போகிற இந்த மகத்தான நற்பலன்கள் உங்க வாழ்வை துயரங்களில் இருந்து மீட்டு ஒரு பேரொளியை மிக்க பாதையில வழிநடத்த போகுது. இத்தனை காலம் இருளிலும் துயரத்திலும் உழன்ற ஒரு ஜீவன் திடீர்னு ராஜயோகத்தோட உச்சத்துக்கு போக முடியுமா? இது எல்லாம் வெறும் மனப்பால் தான். இப்படி தர்க்க ரீதியான ஐயத்தை வைக்கிற எந்த நேயர்க்கும் கால மாற்றம் தர்ற பதிலடி ரொம்ப வலிமையானதுங்க. சிம்ம ராசினரே, உங்க வாழ்வோட சங்கடங்கள் எல்லாம் சூரியனை பார்த்த பனி மாதிரி விலகி ஒரு மகா யோக நிலையை நோக்கி நீங்க தள்ளப்படுறீங்க. இதுவரை உங்க ஒவ்வொரு நாளும் மற்றவங்க கிட்ட கையேந்திர சூழல்லோ கடனாளியாக காலத்தை கழிக்கிற நெருக்கடியிலையோ போயிருக்கலாம். ஆனா இப்ப பிரபஞ்சத்தோட விதிகளும் கர்ம வினைகளும் தலைகீழா மாறப்போகுது. நீங்க யார்கிட்ட உதவி கேட்டீங்களோ அதே ஆளுங்க இனி உங்கள்கிட்ட வந்து உதவி கேட்கிற அளவுக்கு உங்க செல்வாக்கும் பணப்புழக்கமும் அசுர வேகத்துல உயர போகுதுங்க. இதுவும் வெறும் வார்த்தை ஜாலம் இல்லைங்க. உங்க ராசிக்கு ஏற்பட போகிற கிரகங்களோட சாதகமான அணிவகுப்பு தருற அசைக்க முடியாத நிதர்சனம் இது. திருமண தடைகளால் மனமுடிஞ்சு போன இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு அவர்கள் எதிர்பார்ப்புக்கு சரியா பொருந்துற ஒரு உன்னத வாழ்க்கை துணை இப்ப தானாகவே தேடி வரும். வெகு நாட்களா மல்லி சத்தம் இல்லாத இல்லங்கள்ல தெய்வத்தோட பேருள் அல்லார்ல புத்திர பாக்கியம் என்னும் பெரும் வரம் கிடைக்கும். அதன் மூலமா அந்த குடும்பத்தோட கௌரவமும் மகிழ்ச்சியும் பன்மடங்கு பெருகுங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள்ல இதுவரை இருந்த முட்டுக்கட்டைகளும் பங்காளிகளோட பகைமையும் அடியோட மறைஞ்சு உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் எந்த தடையும் இன்றி உங்க கைக்கு வந்து சேரும். நீங்க தனியார் நிறுவனத்துல சாதாரண நிலையில இருந்தாலும் சரி, அரசு துறையில உயர் அதிகாரியா இருந்தாலும் சரி, உங்க உண்மையான உழைப்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் ஏத்தபடி பதவி உயர்வும் கௌரவமான ஊதிய உயர்வும் உங்களை தேடி வருங்க. குடும்ப உறவுகள்ல இருந்த நிம்மதியற்ற சூழல் மாறி அமைதியையும் ஆனந்தமும் நிரந்தரமா குடிக்கொள்ளும். தீராத நோய்களால அவதிப்பட்டவங்களுக்கு ஆரோக்கியமான உடல்நிலை கிடைக்கும். புத்துணர்வோடு செயல்படுற ஆற்றலை பிறக்கும். உங்க வாழ்வோட அகராதியில இனிமேல் தடைன்னு சொல்லலே தாமதம்னு பதமோ இருக்காது. இதுதான் இப்போதைய கிரகங்களோட உத்தரவாதம். ஒரு மனுஷனோட வாழ்க்கை அவன் ஆழ்மன எண்ணங்களோட பிரதிபலிப்பு தான். இதை ஒருபோதும் மறக்காதீங்க. என்னால் எந்த சவாலை எதிர்கொள்ள முடியாது. இந்த புதிய தொழிலை தொடங்க என்கிட்ட வசதி இல்லை. சமூகத்தில் எனக்கு மதிப்பு கிடைக்காது. இந்த மாதிரியான எதிர்மறை சிந்தனைகளை உங்கள் உள்ளத்தில் இருந்து வேரோட பிடுங்கி எரிஞ்சிருங்க. ஏன்னா இந்த தாழ்வு மனப்பான்மை தான் உங்கள் முன்னேற்றத்தோட முதல் எதிரிங்க. மாறா எந்த கடினமான காரியத்தையும் என்னால் செவ்வனேன்னு முடிக்க முடியும். என் புதிய முயற்சிகள் எல்லாம் லாபகரமாக அமையும். எனக்கு பின்னால் ஒரு மாபெரும் தெய்வ சக்தி துணையாக இருக்குன்னு நேர்மறையான அதிர்வுகளை உங்கள் ஆழ் மனசில் விதையுங்க. நீங்கள் எதை ஆழமாக நம்புறீங்களோ அதுவே உங்கள் நிஜ வாழ்க்கையை உருவாக்குங்க. எண்ணங்கள் சீரான வாழ்வும் தானாக சீரடைஞ்சிடும். இனி வரப்போகிற காலங்களில் கெடுதல்களுக்கோ பின்னடைவுகளுக்கோ உங்கள் வாழ்வில் ஒரு துளி கூட இடமே கிடையாது. முழுக்க முழுக்க நன்மைகளும் வெற்றிகளும் ராஜபோக அனுபவங்களுக்கு மட்டுமே உங்கள் வாசலை தட்ட போகுதுங்க. நம்பிக்கையோட வீர நடை போடுங்க. இந்த பிரபஞ்சம் உங்களை கொண்டாட காத்து இருக்குங்க. இந்த ஆன்மீக பயணத்தோட இறுதி தருவாயில ஒரு ஆழமான மனநிறைவோடும் பிரபஞ்சத்தின் மேல பெரு நம்பிக்கையோடவும் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நான். சிம்ம ராசியோட ஒவ்வொரு நட்சத்திர பாதங்களும் எந்த விதி அமைப்பை கொண்டிருக்கு, அதுக்கு பிரத்யோக பலன்கள் என்னென்னு நுணுக்கமாக ஆராய்ந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். முதல்ல மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுவரை உங்கள் தொழில் வணிக தளத்தில் இருந்து கடும் போட்டிகளும் முகம் தெரியாத எதிர்ப்புகளும் சூட தெரியாமல் மறைஞ்சு போகுது. குறிப்பாக சந்தையில் புதிய ஒப்பந்தங்கள் பெறதில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கி
உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தங்கள் மேல் அதிகாரிகளோட முழு நம்பிக்கையும் அரவணைப்பையும் பெறுற ஒரு உன்னத சூழல் உருவாயிருக்குங்க. உங்கள் ஆத்மார்த்தான கனவுகள் எல்லாம் கணியுற இந்த வேளையில் முடங்கி கிடந்த பணப்புழக்கம் சீராகி உங்கள் பொருளாதார நிலை ஒரு புதிய பரிணாமத்தை எட்டும். அதே போல் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாதியில் நின்று போன இல்லம் கட்டும் பணிகள் மறுபடியும் வேகம் எடுக்கும். அல்லது புதிய வாஸ்து அமைப்போட ஒரு இல்லத்துக்கு இடமாற்றம் கைகூடி வருது. குடும்ப உறவுகளில் குறிப்பாக தம்பதியினருக்கு இடையே சிறு கருத்து வேறுபாடு வந்தாலும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டா அந்யோன்யம் காக்கப்படுங்க. உங்கள் வாரிசுகளோட கல்வியில் ஏற்படுற அதீத முன்னேற்றம் உங்களுக்கு பெருமிதத்தை தரும். நீண்ட நாளாக மழை செல்வத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு தெய்வீகமான நற்செய்திகள் வந்து சேருங்க. உத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க தங்கள் உரையாடுகளில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சா தேவையற்ற அலைச்சல்களை தவிர்க்கலாம். கலைத்துறையில் இருக்கிறவங்க மாணவர்கள் தங்கள் தனித்துவமான திறமைகளை வெளி உலகுக்கு பறைசாற்றி அங்கீகாரத்தையும் புகழையும் ஒருங்கே பெற காலம் இதுங்க. பூர்வீக சொத்து விவகாரங்களில் தாய் வழி உறவுகள் மூலமாக கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடையின்றி வரும். ஆடை ஆபரண சேர்க்கையும் உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சியை பொங்க வைக்குங்க. இங்கே ஒரு வாழ்வியல் தத்துவத்தை நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கணும். இந்த அகண்ட பூமியில் உண்மையான கோடீஸ்வரன் யார்? பெட்டகங்களில் கோடிக்கணக்கான செல்வத்தை சேமித்து வச்சிருக்கிறவனோ ஆடம்பரங்களில் திகைக்கிறவனோ உண்மையான செல்வந்தன் இல்லைங்க. எந்த நோய் நொடியும் பீடியும் இல்லாமல் மனசுக்குள்ள எந்த சஞ்சலமும் இல்லாமல் இரவு படுக்கையில் தலை சாய்த்த உடனே நிம்மதியான உறக்கத்தில் எவன் ஆழ்ந்து போகிறானோ அவன்தான் இந்த உலகத்தோட ஈடு இணையற்ற கோடீஸ்வரனுங்க. சிம்ம ராசிரான உங்களுக்கு அத்தகைய நிம்மதியையும் ஆரோக்கியத்தையும் தரப்போகிற ஒரு மகா உன்னத யோக காலம் இப்போ திறந்துட்டுருக்கு. சுக்கிரனோட அனுகூல பார்வையால் உங்கள் வாழ்வோட ஒவ்வொரு அடியிலையும் வசதிகள் பெருகும். சமூகத்தில் உங்கள் சொல்லுக்கு ஒரு கௌரவமான மதிப்பு உருவாகுங்க. பெண்கள் தங்கள் உடல் சோர்வையும் அப்பப்போ வர சிறு கவலைகளையும் புறந்தள்ளி தங்கள் மதிநுட்பத்தால் குடும்பத்தையே முன்னின்று வழி நடத்துவீங்க. அரசியல் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு புதிய நட்புகளும் அதன் மூலமாக எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கும். அதனால் துணிச்சலோட உங்கள் இலக்குகளை நோக்கி நகரலாம். நிறைவா உங்கள் வாழ்வில் இருக்கிற சிறு சிறு தடைகள் எல்லாம் காணல் நீர் மாதிரி மறைஞ்சு போக உங்கள் அருகில் இருக்கிற விநாயக பெருமானோட ஆலயத்துக்கு சென்று உங்கள் மனக்குறைகளை அந்த ஆணை முகன்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க. கர்ம வினைகள் கரைஞ்சு உங்கள் எண்ணம் போல ஒரு ஒளிமயமான எதிர்காலம் அமைய போகிறது உறுதிங்க. நம்ம எண்ணங்கள் தூய்மையாக நேர்மையாக இருக்கும்போது இந்த பிரபஞ்சம் நமக்கு வேண்டியதை சரியான நேரத்தில் கொடுத்து நம்மை வழி நடத்துங்க. அத்தகைய பெரும் பேற்றை நீங்கள் அடைய போறீங்கன்னு நம்பிக்கையோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நான். நன்மையே நடக்கட்டும், நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். உங்கள் வெற்றி உங்கள் உறுதிங்க. நன்றி, வணக்கம்.